வெல்கம் டு லலித் அண்ட் பிரியங்கா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐக்கியா தான். ஸோ இங்கே கிட்டத்தட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஒரே இடத்துல கிடைக்கும். கிட்டத்தட்ட சொல்லணும்னா நம்ம ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி. ஸோ இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். ரொம்ப பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கே நமக்கு 2 to 3 hours ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பெருசாக ஐடியா இல்லை உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே எனக்கு 2 years ஆயிடுச்சு. பட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு நானும் உள்ள போய் பார்க்குறேன், நீங்களும் வாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாகவே சோஃபாக்கான செக்ஷன். ஸோ இங்கே ஃபுல்லாக வெரைட்டியாக சோஃபா, அதுக்கு தேவையான கவரு, அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் போட்டிருக்காங்க. ஸோ இது என்ட்ரானதும் இதுதான் ஃபர்ஸ்ட் செஷனாக இருக்குது. லிவிங் ஏரியா செட் பண்ணுற இடத்துல தான் இருக்கும். ஸோ சின்ன பாக்ஸஸ்ஸு, அதாவது டிவி யூனிட்டு, அதுக்கு தேவையான ஸ்டோரேஜ், அந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ஸோ அது போக இது ரொம்பவே ஐக்கியாவில் ஃபேமஸ்ஸு. ஸோ இது கப்பு வெறும் 99 cents தான். அதாவது $1க்கும் கம்மியான ரேட்டு. ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக வரவங்க இந்த கப்பும் அப்புறம் பிளேட்ஸ் அதெல்லாம் வாங்குவாங்க. ஸோ நான் கூட இது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம ஹோமுக்கு தேவையான பொருட்களை தான் வாங்க வந்திருக்கோன்னு. ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ இங்கே ஃபுல்லாக இன்ஸ்டேப்பை சின்னதாக போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஒன்று பிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு பென்சிலும் நம்ம எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது? இந்த இருக்குது. ஸோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம அளவு பார்த்துட்டு வீட்டில் மெஷர் பண்ணிட்டு வந்திருந்தோம், இல்லை இங்கே எதாவது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கூட எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்கிக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஒரு செம்ம ஐடியாவாக இருக்குது. நம்ம மற்ற கடையை கம்பேர் பண்ணும் போது ஐக்கியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ இங்கே எல்லாமே ஒரு தீம் பேஸ்டாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் நிஜமாவே ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ நான் இப்போ வீடு கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அது வீட்டுக்கு நான் அந்த மாதிரி ஒரு சோஃபா போட்டுக்கலாம். அங்கே நான் அந்த மாதிரி ஒரு இதை செட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு டிவி வைக்கலாம். ஸோ என்னோட கிச்சனை நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். கிச்சனுக்கு முன்னாடி இந்த மாதிரி குட்டி குட்டி டேபிள்ஸ் போடலாம். அங்கே லைட்ஸ் இந்த மாதிரி வைக்கலாம். ஸ்டவ் இந்த மாதிரி நான் டிசைன் பண்ணலாம். அதுக்கு என்ன பாத்திரம் யூஸ் பண்ணலாம், இங்கே இந்த 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 பேசன் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி செட் பண்ணலாம், அங்கே லைட்டிங் எப்படி ஸ்ட்ரக்சர்லாம் வைக்கலாம், குட்டி குட்டி பவுல்ஸ்ல இருந்து இந்த கம்ப்ளீட் செட்டப்பே நம்ம வீடு எப்படி செட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி தீம்ல பண்ணோம்னா, ஸோ பேசிக்காக ஒவ்வொரு பொருளாக பார்த்து வாங்காமல் இது நல்லா இருக்கு, இது என்டையராக எனக்கு இது எல்லாமே சேர்த்து என்ன ப்ரைஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. லிவிங் ஏரியாவே ஒரு 10-15 இருக்குது. கிச்சன் ஐட்டம் கிச்சன் மாதிரியே செட் பண்ணி ஒரு நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ பார்த்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படிங்கும் போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறதுக்கு. ஸோ நார்மலாக திங்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு ஐடியா பார்த்தது விஷுவலாக செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆக்சுவலாக தெரியும். ஆக்சுவலி பாத்ரூம் கூட வச்சுருக்காங்கல்ல. ஆமாடா, பாத்ரூமு, ஷவர் எப்படி செட் பண்ணுறது, டாய்லெட்டு, மிரரு, இங்கிட்டு வாஷிங் மிஷினு, இது ஸ்டூலு எல்லாமே ஆக்சுவலி வச்சுருக்காங்க. ஸோ இங்கிட்ட பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலி ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் டூர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பெட்ரூமு, அதுக்கு இங்கே கபோர்டு, ட்ரெஸ் எல்லாம் போடுறதுக்கு, பெட்ரூமில் டிவி எங்கே செட் பண்ணணும், மிரர் எப்படி வைக்கணும், பெட்ரூமில் இருந்து இது கிட்ஸ் பெட்ரூம் எப்படி. நிஜமாவே நான் ஏதோ ஒரு வீட்டில் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐக்கியாவில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஐக்கியாவோட ஸ்பெஷாலிட்டி இதுதான் போல். ஃபர்ஸ்ட் டைம் வரதுனால எனக்கே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. லேடர்லேருந்து எல்லாமே கிட்ஸ் ரூமுக்கு வச்சுருக்க கேபினெட்லேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். சின்ன சின்ன லேம்ப்பு எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டோர் பேஷியோ கூட எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தேவையான கிரில்லிங் செட்டப்பு, அதுக்கு குட்டி அவுட்டோரில் போடுற ஒரு டேபிள், ஃபயர்வுட்ஸு, அங்கே லானில் வைக்கிற மாதிரி உள்ள செட்டப்பு செம்மையாக இருக்குப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு மினி அப்பார்ட்மெண்ட்டே உள்ள செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது ஒரு இடம். இதுதான் நீங்கள் பார்த்து வாங்கணும் இல்லை, இந்த மாதிரி பல இது வச்சுருக்குறாங்க. ஸோ அடுத்து இங்கிட்ட பார்த்தோம்னா இங்கிட்ட திரும்ப வேற ஒரு கம்ப்ளீட் வேற செட்டப்பு. அப்படியே உள்ளே போனோம்னா இங்கே வேற மாதிரி ஒரு கிச்சன் இருக்குது. இங்கே வேற மாதிரி ஒரு லிவிங் ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. இங்கே வேற மாதிரி ஒரு டிவி செட்டப்பு, அகைன் இங்கே ஸ்டவ் எல்லாமே
எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே ஃப்ரிட்ஜு, இங்கே வந்து வேறு மாதிரி ஒரு தீமில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு 2 காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ புதுசாக வீடு செட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வர்றது வந்து பயங்கர பெஸ்ட்டான ஒரு ஐடியா. பட் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாமே தனியான இடத்துல தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர் ஏரியா நைஸ். அடுத்த செஷனுக்கு போகலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பயங்கரமாக நிறைய செட்டப் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா நான் வாட்டி பேசிட்டு வந்ததில் வந்து என் வீட்டுக்காரரையும் என் குழந்தையும் காணும். இப்போ தேடி கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். ஸோ நிஜமாவே இது வந்து தொலைகிற ஒரு மேஸ் மாதிரி தான் இருக்குது. பட் அங்கங்கே வந்துட்டு ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம தொலைஞ்சு போயிருக்கூடாது, வழி எப்படி வெளியே போகணும் அப்படின்றதுனால. ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் தான் கண்டுபிடிக்க போகிறேன். வாங்க பாருங்கள். இது வந்து அப்படியே ஒரு வியூவே ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட், ஒரு பார்ஷான ஒரு அப்பார்ட்மெண்ட் நடக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் பொருள் செட் இல்லை. அவ்வளோ தூரம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் நைஸ். ஒயின் பாட்டில்ஸ் வந்துட்டு ஒரு மாடலுக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ரியாலிட்டிக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஜன்னலாம். அந்த மாதிரி ஜன்னல் வந்து அந்த வியூவோட நம்ம வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக உள்ள வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக அதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு இங்கிலீஷ் சீரீஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அதில் வந்து செட் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மைன்யூட்டாக இந்த இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அந்த கர்டைனுக்கு அப்படின்றதுக்காக அவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னும் வந்து வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் தீம் பேஸில் இருக்குது. நிறைய பேருக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. பார்த்தாலே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து சொல்லணும். ஸோ இந்த இடம்ட்டு இல்லை, எதுவாக இருந்தாலும் இடம் அவ்வளோதான் இருக்குது. ஒரு சின்ன இடத்துல நம்மளால் வந்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மாடர்னாக வந்துட்டு டிசைன் பண்ண முடியுமா, நம்ம வீட்டை வந்து இப்படி பண்ண முடியுமா, சின்ன இடமா தானே இருக்குது, அதை எப்படி நம்ம இவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்த மெஷர் பண்ணிட்டு போயிட்டு எனக்கு இவ்வளோ தான் கிச்சன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்துட்டு அதை அழகாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு மாடலுக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு ஆஃபீஸ் செட் பண்ணுறதுக்காக சேரு, டேபிள் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு தேவையானது அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளே ஓனாக பில்ட் பண்ணுறதுக்காக ஐட்டமும் தனியாகவே வச்சுருக்குறாங்க. ஸோ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கேமிங் செட்டப்னால் என்ன வேணும், அதுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்துட்டு சேரு, அதுக்கு தேவையான மானிட்டரு, சும்மா அதில் வந்து டம்மியாக வந்து ஒரு கேம் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அங்கே வந்து ஹெட்ஃபோன்ஸு, கீபோர்டு, சின்ன சின்ன டெஸ்க்டாப் தேவையான ஐட்டம். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்து கேம் பண்ணிகிட்டே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தேவையான ரிங் லைட் எப்படி செட் பண்ணுறது, ஸோ இங்கே வந்து மொபைல் ஹோல்டர் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் வந்து இது பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் செட்டப் வந்துட்டு வச்சுருக்காங்க. 2 மானிட்டர் வேணும்னா மேலே வந்து ஒரு சின்ன லைட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தாலே வந்துட்டு இந்த மாதிரி 2-3 செட்டப் வச்சுருக்காங்க. நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எந்த மாதிரி வேணும் உட்காந்து பார்த்து வாங்குறதுக்காக. ஆக்சுவலி இந்த ஏரியாவுமே ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பெட்டெல்லாம் இருக்கிற ஏரியா, ஒரு கம்ப்ளீட் செட்டப்போட வச்சிருக்கிறாங்க. கொண்டாந்து தூங்கிட்டு போலாமா? ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா 219. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூடட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த பெட் ஃப்ரேமு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்லேட்டட் பெட் பேஸ் அப்படின்னா ஆக்சுவலாக இது மட்டும்தான் இல்லையா? ஆமாம், நான் கம்ப்ளீட் செட்டப்னு நினச்சேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த காட் மட்டும் வந்துட்டு $29 வந்துட்டு இதோட ப்ரைஸு. ஸோ இது வந்துட்டு 729. இது வந்து 149. இது வந்துட்டு $499. இது ரொம்ப சீப்பா இருக்கே. இது வந்து வெறும் $99 தான். $100 ஆக்சுவலி. இந்த வுட்ல பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் தெரியல. பட் வந்து மோஸ்ட்டாக வந்து இங்கே என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊர் கட்லுக்கும் இங்கே எல்லாமே லைட் வெயிட்டாக இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தோன்னா பயங்கர ஹெவியாக எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே எல்லாமே வந்து லைட் வெயிட்டாகவே தான் செட். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட் பெட் செட்டப்பு இப்போ நான் காமிச்சது தான்.
இதில் வந்து விண்டோ செட்டப் எல்லாமே எப்படி வைக்கிறது அப்படின்னு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, உட்காந்து எல்லாமே பார்க்கலாம் நம்ம. ஆனால் மோஸ்ட்லாம் வந்து ஆக்சுவலாக இங்கே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த என்டையர் ஏரியாவே வந்து அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்குது. எங்கேயுமே வந்து பிரைட் கலர்ஸ் அந்த மாதிரி மோஸ்ட்டாக கிடையவே கிடையாது. 90% கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஒயிட் பேஸ்லேயே தான் வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குல்ல, ஒரே மாதிரி ஒரு பேட்டர்னாகவே வச்சுருக்காங்க. ஒருவேளை நம்ம ஒரு செட் வச்சுருக்கோம், அதில் ஒரு பொருள் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இங்கே வந்து அந்த பார்ட் வேணும் அப்படின்னு கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அந்த தீம்லேயே வந்து இவங்க வந்து நிறைய இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நல்லா இருக்கா ரித்து? பிடிச்சிருக்கா? வாங்கிக்கலாமா? கேளு, அப்பாட்ட கேளு. ரித்து எப்படி தூங்குவ நீ? கண்ணு முடிக்கோ, கை வச்சு முடி. ஒண்ணுமே தெரியல, உருண்டு விழுந்துடாதடா. இது அப்படியே பாரு, ஒரு கிரீன் தீம்ல பண்ணிட்டாங்க. ஸோ வார்ட்ரோப் செஷனில் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நீட்டாக வார்ட்ரோப்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது. இந்த இடமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டாய்ஸு, ஸ்டஃப் டாய்ஸு, அதுக்கப்புறம் கிட்ஸுக்கு தேவையான கட்லு, சின்ன சின்ன ஐட்டம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்டையர் ஏரியாவே வந்து கிட்ஸ் செக்ஷன் போல். ஸோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டாய்ஸு அந்த மாதிரி எல்லாமே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ வந்து பாதி இடம் கூட வந்திருக்கோமா, எங்கே இருக்கோன்னு எங்களுக்கே தெரியல, போய்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நாங்களும் ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐக்கியாவோட நெக்ஸ்ட் செஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ட்ரு ஆனதுமே வந்துட்டு பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன்னான்னு தெரில, இந்த பிளேட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இது வந்துட்டு 79 cents தான் ஒரு பிளேட்டு. ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்குது. ஸோ அது போக வந்து பவுல்ஸும் இருக்குது. இந்த பவுலும் அதுவுமே 79 cents தான், ரொம்பவே சீப்பானது. ஸோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு வந்து லுக்காகவும் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ரெண்டு நானும் எடுத்துருக்கிறேன். ஸோ மற்றபடி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக என்ட்ரானதும் மக்கு எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளேட்ஸ்லாம் தேடுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ட்ரானதுமே செகண்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது, கண்டிப்பாக வாங்கலாம், மஸ்ட்டு பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செஷன் ஃபுல்லாகவே கிச்சன் பாத்திரங்கள் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தோன்னா பேனு, குக் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த மாதிரி பாத்திரம். இந்த பக்கம் வந்துட்டு சின்ன சின்ன ஐட்டங்கள் தேவையானது ஃபுல்லாகவே கிச்சன்ஸ் தான், க்ளவுஸு அந்த மாதிரி என்டையராக கிச்சன் செட்டப்க்கு என்னென்ன வேணுமோ அங்கே எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ் இருக்குது, இங்கே ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதெல்லாம் வந்துட்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுது. ஸோ அதனாலே எனக்கு எதுவுமே பெருசாக பிடிக்கல அந்த செஷனில். பட் கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் எனக்கு எதுவும் இப்போதைக்கு நான் வாங்கலை, பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ குவாலிட்டி வைஸ் எனக்கு இந்த செஷனில் வந்து கொஞ்சம் வந்து ஐ எம் நாட் குவைட் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பெட்ரூம் செஷனில் இருக்கோம். ஸோ வந்து பெட்ஷீட்டு, பில்லோ அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க, கம்ஃபர்ட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு குட்டி மேப் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டோட்டலாக 1 to 26 இருக்குது. நம்ம இப்போ தான் 13க்கே வந்திருக்கோம். ஸோ லிட்டரலாக இன்னும் வந்துட்டு பாதி தூரம் போகணும். ஸோ அப்படியே போகலாம். பில்லோஸ் மட்டுமே அப்படியே கலர் கலராக வச்சுருக்குறாங்க. இது வந்து சும்மா வந்து டெக்கரேஷன் பில்லோஸ், சோஃபாவில் அதில் இதெல்லாம் வைக்கிறதுக்கான பில்லோஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்திருக்கிறது லைட்ஸு. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கிச்சனுக்கு தேவையானது மேலேருந்து சீலிங் லைட்ஸு அந்த மாதிரி வந்துட்டு
நிறைய லைட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எல்லா கலர்ஸு, எல்லா மாடல்ஸு, டிசைன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. எந்த இடத்துக்கு பாத்ரூம்க்கு வேணுமா, இல்லை ஜென்ரல் லைட்டா, இல்லைன்னா டாஸ்க் லைட்டா, டெஸ்க் லைட்டா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பிரித்து சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம கம்பேர் பண்ணிவிட்டு அதோட எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி மாடலும் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்து கூட நம்ம வாங்கிக்கலாம். மிரர் செட் செஷன். இங்கே டைம் தான் கிடையாது, கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். அங்கங்கே ஆஃபர் வேறு வச்சுருக்காங்க. இது இவ்வளவு தான், எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே நம்ம வந்துட்டு தேவையோ இல்லையோ அதுன்னு சொல்லிட்டு தூக்கிக்கிறோம். இது வந்து 99 cents, அதனால நான் அதை வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். கிளாக்லாம் வந்துட்டு $2 இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கம்மியாக இருக்கே, வாங்கலாமே அப்படின்னு தோணுது. பட் வந்துட்டு நமக்கு நிஜமாவே தேவையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட்டு செஷனுக்கு வந்துட்டோம். அந்த செக் அவுட்டு பார்த்தாச்சு. ஒளி கிடைத்து விட்டது, நான் தப்பிக்க வழி கிடைத்து விட்டது அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி கடைசியாக ஃபைனலாக செக் அவுட்டை பார்த்து தான் அப்பாடா வந்து சேர்ந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எப்படியாவது தப்பிச்சு போயிட வேண்டியதான், பில்லை போட்டு போக வேண்டியதான். நிஜமாவே ரொம்ப டயர்டாயிடுச்சு. இதுதான் ஃபைனல் செஷன். இங்கே பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் தூக்கி போட்டு அப்படியே பில் போடுறதுக்காக வச்சுருக்காங்க. கடைசியாக பெரிய பெரிய ஐட்டம் எடுத்துக்கிறதுக்காக சும்மா நம்பர் மட்டும் நோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பில்லிங் செஷன் போயிட்டு ரிட்டர்ன் போகலாம் வீட்டுக்கு. லாஸ்ட் செஷனில் வந்து பெரிய பெரிய ஐட்டம்லாம் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இந்த கட்டில் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்டையர் கட்டிலே வந்து வீட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே அட்டாச்சாக இருக்கும். ஸோ இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலுமே அங்கே வந்து சேர் செட் இருக்குது, இங்கே வந்து இந்த கட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த டப்பாக்குள்ள அடைக்கி வச்சுருவாங்க. ஃபுல்லாக வந்து பார்ட்டாக பிரித்து இதில் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டப்பா தான் நினைக்கிறேன். ஆமாம், இது 1 நம்பர் 2 போட்டிருக்கு. இந்த 2 டப்பா சேர்ந்தது தான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 டப்பாவில் வந்துட்டு இது ஃபுல் செட்டையும் அடைக்கிடுவாங்க. நம்ம தான் வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து 1 hour 2 hour ஸ்பெண்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கட்லுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற முக்கால்வாசி பொருளுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும். ஸோ இங்கே இது பார்த்தோன்னா கூட தெரியும். ஸோ இதெல்லாம் கூட நம்ம ஊரில் வந்துட்டு ஃபுல்லாக தான் விற்பாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஒரு டப்பாவில் வந்து அப்படியே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம தான் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து இது மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பில்லிங் கவுண்டர் வந்தாச்சு, நம்மளே பில் போடலாம். பில்லிங் கவுண்டர் வந்தாச்சு, நம்மளே பில் போடலாம். ஒன்றா எடுத்து பில் போட்டுட்டு கிளம்பலாம். எல்லாருமே இங்கே மோஸ்ட்லி வந்து அவங்களே பில் போட்டு அப்படியே போயிடுவாங்க. எங்கள் ஷாப்பிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். வித்து டாட்டா சொல்லு. டாட்டா.